இன்னைக்கு நம்ம எந்த டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம் இன் ஜாவா. ஸோ ஜாவாவில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான டேட்டா ஸ்ட்ரக்சர் இது, அதுதான் வந்து ஹேஷ் மேப்னு சொல்லுவாங்க. ஸோ இது எதனால இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லணும்னா, இதில் வந்து நம்ம இன்சர்ட்டிங், டெலிட்டிங் அண்ட் சர்ச்சிங் ஆஃப் வேல்யூஸ்க்கு வந்து நமக்கு டைம் காம்ப்ளெக்சிட்டி O(1) தான் நமக்கு வந்து இதில் யூஸ் ஆகும். ஸோ அதனால தான் இது வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டேட்டா ஸ்ட்ரக்சர்ன்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். இது பேசிக்காக நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம் அப்படின்னா, இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் லைக் அ கீ வேல்யூ பேர் மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். எப்படின்னா, இப்போ வந்து இதில் ஸ்டோர் பண்ணுறதே ஒரு கீ அண்ட் இட் வில் ஹேவ் அ வேல்யூ. ஸோ இட் ஆக்சுவலி ஒர்க்ஸ் லைக் அ டிக்ஷனரி அந்த மாதிரி தான் ஒர்க் ஆகும். ஸோ ஜாவாவில் வந்து java.util.hash மேப்புங்கிற லைப்ரரி தான் இந்த ஹேஷ் மேப்புங்கிறது இருக்கும். ஸோ நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி we have to import it first. ஸோ ஆஃப்டர் இம்போர்ட்டிங் இது எப்படி டிக்ளேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நமக்கு ஜாவாவில் கேமல் கேஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியும். ஸோ ஹேஷ் மேப்புக்கு கேபிட்டல் H ஹேஷ் மேப். ஸோ இது வந்து ரெண்டு பேராமீட்டர்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணும். எதர் இட் கேன் பி ஸ்ட்ரிங் ஆர் இன்டிஜர். ரெண்டுமே ஸ்ட்ரிங்காக இருக்கலாம், ஆர் ரெண்டுமே இன்டிஜராக இருக்கலாம், ஆர் ஸ்ட்ரிங் இன்டிஜர் மாற்றி இருக்கலாம். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கீ அண்ட் த செகண்ட் ஒன் இஸ் வேல்யூ அண்ட் த வேரியபிள் நேம். ஹேஷ் மேப்புக்கு நான் இப்போ மேப்புங்கிற மாதிரி வேரியபிள் நேம் செட் பண்ணுறேன். தென் இட் வில் பி ஈக்குவல் டு நியூ. we know why we are using the new keyword. Then hash map. This is how we will be declaring the hash map in Java. After declaring this, பேசிக்காக நமக்கு என்னென்ன ஆப்ரேஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு வேல்யூவை இன்சர்ட் பண்ணுறதுக்கு வந்து நமக்கு இங்கே வேரியபிள் நேம் யூஸ் பண்ணி மேப் டாட் புட் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணி இப்போ நான் வந்து இங்கே ஸ்ட்ரிங்குங்கிறத கீக்கு கொடுத்துருக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை கொடுக்குறேன். லைக் ஐ வில் யூஸ் மை நேம் வாக்கர் அப்படிங்கிற நேம் கொடுத்துட்டு இதுக்கு வேல்யூ நான் இங்கே வந்து வேல்யூ வந்து இம்மை ஏஜ்ன்ற மாதிரி வச்சுக்கேன் 21 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்தேன்னா எனக்கு மேப்பில் வந்து ஸ்டோர் ஆகிடும். இந்த மாதிரி வாக்கர் அதோட இந்த கீக்கான வேல்யூ 21ன்ற மாதிரி ஸ்டோர் ஆகிடும். ஸோ டு ரிட்ரீவ் திஸ் நமக்கு வந்து மேப் டாட் கெட் ஆஃப் வாக்கர் இப்படிங்கிறத நான் வந்து ஃபங்க்ஷனாக அதுதான் கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு இந்த வாக்கரோட வேல்யூ வந்து எனக்கு அவுட்புட் எப்படி வரும் அப்படின்னா 21 அப்படிங்கிறது ரிட்ரீவ் ஆகி எனக்கு வந்திருக்கும். இப்படி தான் என்னோட அவுட்புட் வரும். தென் இது வந்து பேசிக்காக இன்சர்ட் பண்ணுறதுக்கு அண்ட் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ செக்கிங்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இதில் ஃபஸ்ட்டு பிஃபோர் தட் நமக்கு இதில் என்ன ஆகுங்கிறத இன்டர்னலாக எப்படி ஒர்க் ஆகுன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம இப்படி இங்கே ஒரு ஸ்ட்ரிங் வேல்யூ இருந்தாலும் சரி, இல்லை ஒரு இன்டிஜர் வேல்யூ இருந்தாலும் சரி, கீயாக நம்ம எதை கொடுக்குறோமோ அது வந்து நம்ம இங்கே டிக்ளேர் பண்ணி இன்சர்ட் பண்ண உடனேயே ஜாவா வந்து இன்பில்டாக ஹேஷ் கோட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன், ஒரு மெத்தட் இருக்குது ஹேஷ் கோட் அப்படின்ட்டு. ஸோ இந்த மெத்தட் கால் பண்ணி இது இன்டிஜராக இருந்தாலுமே இதுக்கு ஒரு ஹேஷ் வேல்யூவை ஜென்ரேட் பண்ணிடும். லைக் இட் வில் பி ரேண்டம் நம்பர் 2 3 4 1 சம் லைக் ஒரு 6 நம்பர்ஸ் 6 டிஜிட்ஸ் போல் ஒரு ரேண்டமான ஒரு நம்பரை வந்து அது ஹேஷ் கோடுங்கிற ஃபங்க்ஷன் மூலமாக ஜென்ரேட் பண்ணி ஸ்டோர் பண்ணிடும். ஸோ ஆஃப்டர் ஹேஷிங் இட் வில் ஜென்ரேட் அ இண்டெக்ஸ் ஃபார் இட் ஈச் ஒன் ஆஃப் த வேல்யூஸ். ஓகேவா? ஸோ ஈச் கீ வேல்யூ பேர் ஒரு கீ வேல்யூ பேருக்குமே ஒரு ஒரு கீ வேல்யூ பேர்ஸுக்கு ஒரு இண்டெக்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் வந்து என்ன ப்ராப்ளம் அப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிமிலராக இருக்க எலமெண்ட்ஸுக்கு மேபி ஆர் மே நாட் ஒரே இண்டெக்ஸில் மேப் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுதான் நம்ம வந்து கொல்யூஷன் அப்படிங்கிறது அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். ஸோ இப்போ கொல்யூஷன் அக்கராச்சுன்னா இன்பில்டாக இப்போ ஹேஷ் மேப் நம்ம கால் பண்ணுறதுனால நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக என்ன பண்ணோம் அப்படின்னா, அவர் ஹேஷ் மேப் இருக்குல்ல, அந்த ஹேஷ் மேப் வந்து லிங்க்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம கொடுக்குற வேல்யூஸ் எல்லாமே ஒரு ஹேஷ் மேப்பில் இப்படி வந்து ஸ்டோர் ஆகும். வெயிட் செகண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எக்ஸாம்பிளுக்கு போகிறேன். இப்போ என்னோட அரே வேல்யூ வந்து 5ன்னு வச்சுக்கோங்க. ஹேஷ் மேப்போட வேல்யூ 5ன்னு வச்சுருக்கேன் அப்படின்னா இப்போ எனக்கு வந்து இங்கே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இங்கே ஒரு வேல்யூ வந்து 2 4 சம்திங் இங்கே ஒரு வேல்யூ நான் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஒரு கீ வேல்யூ பேரும் இங்கே ஸ்டோர் ஆகிடும். இங்கே தான் என்னோட ஹேஷ் கோட் எல்லாமே ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ இது ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் இப்போ சேம் இண்டெக்ஸோட மேப் ஆகும்போது எனக்கு என்ன ஆகும்னா, இப்போ எனக்கு 2ங்கிற இண்டெக்ஸில் ஆல்ரெடி ஒரு எலமெண்ட் இருக்குது, அதோடைய மேப் ஆகுது அப்படின்னா இது லிங்க்டு லிஸ்ட்டாக கன்வெர்ட் ஆகிடும். லிங்க்டு லிஸ்ட்டாக இந்த ஒரு இது மட்டும் கன்வெர்ட் ஆகிட்டு இதுக்குள்ளே எனக்கு வந்து இதோட வேல்யூஸ் அடுத்த வேல்யூ இங்கேயே அடுத்த வேல்யூ இப்போ 6ங்கிறது மேப் ஆகிருக்குன்னா இப்படி ஸ்டோர் ஆகிடும். ஸோ வி நோ ஹவு த லிங்க் லிஸ்ட் ஒர்க். ஒரு நெக்ஸ்ட் எலமெண்ட் எதை பாயிண்ட் பண்ண போதோ அதோட அட்ரஸ் வந்து ப்ரீவியஸ் இதில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறது தான் லிங்க் லிஸ்ட். அதை வந்து இன்னும் டீட்டெயில்டாக நம்ம இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். ஸோ திஸ் இஸ் ஹவு the hash map works internally basically. ஓகேவா?
ஸோ ஆஃப்டர் திஸ் நமக்கு இண்டெக்ஸ் இது பண்ணி இந்த கொல்யூஷன் நடந்ததுக்கப்புறம் இப்போது இது வந்து இப்போது ஒரு 2 or 3 இந்த மாதிரி ஒரே இண்டெக்ஸுக்கு மேப் ஆனால் நம்ம லிங்க் லிஸ்ட் யூஸ் பண்ணுவோம். அட் த ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு இப்போ வந்து ஒரே இண்டெக்ஸுக்கு இப்போ இன்னும் ஒரு 3 to 4 வேல்யூஸ் கிட்ட மேப் ஆகுதுங்கிற பட்சத்தில் இதை வந்து ரெட் பிளாக் ட்ரீ அப்படிங்கிற ஒரு டேட்டா ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஸோ அதுவாக கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணிவிடுவோம். ஸோ அது வந்து எதுக்காக யூஸ் ஆகும்னா நம்ம சர்ச்சிங்கை வந்து இன்னும் ஃபாஸ்டராக ஆக்கிறதுக்காக நமக்கு அது யூஸ் ஆகும். ஸோ திஸ் இஸ் த இன்டர்னல் ப்ராசஸ் ஆஃப் த ஹேஷ் மேப். இட்ஸ் நாட் மேண்டேட்டரி, பட் ஸ்டில் ஒரு பேசிக் நாலேஜ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிறதுக்காக இதை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஆஸ் ஐ செட், இப்போ என்னோட ஹேஷ் மேப்குள்ளே நான் வந்து இப்படி மெத்தட் கால் பண்ணுறேன், மேப் டாட் புட் walker 21, same map dot put many 20. இந்த மாதிரி நான் 2 இது வேல்யூ வந்து நம்ம ஹேஷ் மேப்குள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோம். ஆஃப்டர் இன்சர்ட் ஆஸ் ஐ செட் நம்ம புட்க்கு அப்புறம் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி நம்ம அதை வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஸோ மேப் டாட் கெட் வாக்கர் அப்படின்னு நான் மெத்தடை கால் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து வேல்யூ வந்து 21 அப்படின்னு வரும். இது நான் முன்னாடியே சொன்னது தான். ஸோ இதுலேயே இன்னும் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்டான ஃபங்க்ஷன். ஸோ டு கெட் த சைஸ் ஆஃப் த ஹேஷ் மேப், இப்போ என்னோட ஹேஷ் மேப்போட சைஸ் என்ன அப்படின்னு பார்க்கணும்னா மேப் டாட் சைஸ் அப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணால் எனக்கு வந்து இந்த ஹேஷ் மேப்போட சைஸ் என்னங்கிறத எனக்கு ரிட்ரீவ் ஆகிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் 2 எலமெண்ட்ஸ் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு வந்து 2ங்கிறது அவுட்புட்டாக வரும். ஸோ ஆஃப்டர் திஸ் இன்னும் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாம் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் மட்டும் தான் சொல்கிறேன். இன்டெப்த்தாக வேணும்னா Geeks for Geeks or W3 ஸ்கூல்ஸில் ரெஃபர் பண்ணி படிக்கிறது பெட்டர். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இப்போ மேப் டாட் கண்டெயின் கீ இப்படிங்கிற ஃபங்க்ஷனை கால் பண்ணிவிட்டு எனக்கு இந்த கீ இருக்கா, லைக் இப்போ நான் வந்து வாக்கர் அப்படின்னு நான் போட்டேன் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் எனக்கு இது ரிட்ரீவ் ஆகும். ட்ரூ எனக்கு, ஆனால் பிகாஸ் எனக்கு வந்து வாக்கருங்கிறது ஆல்ரெடி மேப்பில் வந்து இருக்குது. இந்த கீ வந்து எனக்கு வந்து வாக்கருங்கிற கீ எனக்கு மேப்பில் ஆல்ரெடி ஸ்டோர் ஆகிருக்கு, அதனால எனக்கு ட்ரூங்கிறது ரிட்ரீவ் ஆகும். ஆர்எல்ஸ் இப்போ எனக்கு வாக்கர் இல்லை, என்னோட மேப்பில் வந்து வாக்கருங்கிற கீயே இல்லை அப்படின்னா ஃபால்ஸுங்கிறது ரிட்ரீவ் ஆகும். சேம் கோஸ் ஃபார் இன்னொன்று என்ன இருக்குது அப்படின்னா மேப் டாட் கண்டெய்ன்ஸ் வேல்யூ அப்படிங்கிற ஃபங்க்ஷன். இங்கே வந்து நம்ம வேல்யூஸை ரிட்ரீவ் பண்ணலாம். இப்போ நான் வந்து 21 அப்படின்னு போட்டிருக்கேன்னா எனக்கு இந்த வேல்யூ வந்து எனக்கு மேப்பில் வந்து இந்த மாதிரி வேல்யூஸ் எதுனா ஒரு கீக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கான்னு செக் பண்ணும். இஃப் இட்ஸ் தேர் நமக்கு ட்ரூன்னு வரும் ஆர் ஃபால்ஸ்னு வரும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. இது ஒரு பேசிக் ஓவர்வியூ தான். அப்கமிங் வீடியோஸில் நம்ம இன்னும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.